பிரியமானவர்களே, இந்த இந்த வீடியோ யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின்ல தமிழில் என்னுடைய வீடு என்னென்றைக்கும் சதா காலங்களும் ஜெப வீடு எனப்படும் என்றதான கருத்திலே ஜெபத்தை குறித்ததான ஒரு சிறிய தொகுப்பை இங்கிலீஷிலே எழுதிட்டு இதை தமிழிலேயும் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். இதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் ஐசாயா 55 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் அதை தமிழிலே வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிந்து இருக்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தொகுப்பை நான் கொடுப்பதற்கு முன்பதாக, அதாவது நான் ஒரு சிறு சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய 92-93 தும்கூர் பட்டணத்திலே நான் MBBS படித்து முடித்துவிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வரும்போது நான் பொதுவாக இந்த மார்த்தாண்டம், எங்களுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டம் பஸ்ஸில் இறங்கி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி வரும்போது எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. 2000 வெற்றிகரமாக ஹவுஸ்மேன்ஷிப் எல்லாம் ஒரு வருஷம் கூட முடித்து வெற்றிகரமாக MBBS முடித்து மெடிசின், சர்ஜரி போன்ற எல்லா பாடங்களிலும் ஹவுஸ்மேன்ஷிப் முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்து வெற்றிகரமான காலேஜ் படிப்பை முடித்து வீட்டுக்கு பேப்பர் எல்லாம் கொண்டு எங்கள் அப்பாவோடு நான் சம்பாஷணம் பேசி கொண்டிருந்தேன். அதுதான் இந்த 6வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது நான் எங்கள் அப்பாவிடத்தில் இந்த பேப்பரெல்லாம் கொண்டு நான் இந்த ஸ்போர்ட்ஸு நிறைய நியூஸ்கள் எல்லாம் யூஸ்வலாக அந்த டைமில் டிவி தான் நமக்கு இருக்கும். அப்போ யூஸ்வலி நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைப்பதற்காக அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு வருவேன். கொண்டு நாங்கள் வீட்டில் இப்படி காலேஜில் நடந்த காரியங்கள், காலேஜில் கழிந்த கஷ்டங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எங்கள் அப்பா இடத்துல ஜெபத்தின் மூலம், ஜெபம் பண்ணுறது மாதிரி. அப்போ எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் எல்லாம் நல்லா கூர்மையாக கேட்டு எல்லா காரியங்களையும் விசாரிப்பாங்க, பகிர்ந்து கொள்வாங்க, நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க அப்பா. அப்படி இருக்கும்போது நான் இந்த இதை ஷேர் பண்ணும்போது இது எந்தெந்தைக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு, நம்ம ஜெபத்தை குறித்ததான காரியத்தை இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்பொழுது நான் இதில் இன்னொரு வசனத்தையும் ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். அதாவது தானியேல் 5 அதிகாரம் 14 வசனமும் 15 வசனத்திலையும் நேபுகாத்நேச்சர் ஒரு ரைட்டிங், அதாவது ஒரு எழுத்துக்கு அவன் விளக்கம் கேட்குறான். விளக்கம் கேட்கும்போது இவன் தானியேல் இந்த யூதர்களிடையே உள்ளவன் என்று 13 வசனத்தில் இருக்குது. அப்போது இந்த தேவர்களின், அதாவது வாசிக்கிறேன் 14 வசனம், உங்களுக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்று வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில்
காணப்பட்டது என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நேச்சார் ராஜா சொல்கிறான், இப்போது இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கு இதன் அர்த்தத்தை எனக்கு நீ தெரிவிக்கிறதற்கு சாஸ்திரங்களும் சோசியரும் எனக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் இந்த வசனத்தை அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. ஸோ அவன் விசுவாசிக்கிறான், தானியல் மேலே விசுவாசம் வைக்கிறான். எனக்கு ஜோசியர்கள் என்னோட சாஸ்திரங்கள் எல்லாம் மற்றும் அவர்களுக்கு படிக்க முடியலை, அர்த்தத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு எங்கள் அப்பாவிடத்தில் வைத்து இப்படி என்னுடைய 6 வருஷ கால படிப்பு, அதாவது 6-7 வருஷத்துலேயும் படித்து முடித்து சந்தோஷமாக வீட்டில் நான் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு ஜெபத்தினுடைய அர்த்தத்தையும் ஒரு விண்ணப்பத்தையும் ஒரு நேபுகாத்நேச்சர் உன்னிடத்தில் தேவர்களின் ஆவி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு பதில் ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று அவன் அவளோடு இருக்கிறான். நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலையும் இன்னும் படிக்கும்போது ஜப வீடை பற்றி இருக்கிறத வாசிப்போம். 56:4 என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை கைப்பற்றி கொள்ளுகிறது அன்னக்காரர்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறது என்னவென்றால் இந்த வசனம், அதாவது நீ ஓய்வு நாளில் இந்த ஓய்வு நாளை சுத்தமாக வைத்து என்னுடைய ஜப வீடு என்னென்றைக்கும் ஜப வீடு எனப்படும். அது இல்லாமல் எசேக்கியலும் 22ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பினிலே நிற்கவும் சுவரை அடைக்க வந்ததுக்காக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தை அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேலே சுமத்த பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். திருப்பி அதை தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது ஏசாயா 56:5-6 வசனங்கள் படிக்கும்போது நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களும் குமாரத்தியும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தமன் இடத்தை கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்கள் அருள பண்ணுவேன். கர்த்தரை சேவிக்கவும் அவருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் இருக்கிறது. மேலும் நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு சகோதரர் நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அனைவரிடத்திலும் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். அதாவது நம்ம ஜபிக்கும் தருணத்திலேயும் இந்த மாதிரி நியாயப்பிரமாணம்
தேவனுடைய வசனத்தை ஆலோசித்து புத்தி சொல்லுகிறதும் இந்தியமயமான காரியமாக இருக்க ஜப ஆலோசனை ஜப ஆலய தலைவர்களுக்கு அவர்களுக்கு அனுப்பினான் பார்க்கிறோம். ஸோ இது இந்த புத்தி சொல்லுகிற ஜப வேதவசனத்தை படித்து புத்தி சொல்லுகிறதும் நமக்கு நன்றாக இருக்கும். மறுபடியும் நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் வசனமும் 19ஆம் வசனமும், கடைசி நாட்களிலே ஆவிய தேவன் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், சிறுவர்களும் முதியோர்களும் வேலைக்காரர்கள் யாவரும் தரிசனம் காண்பார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்படி நாம் பார்க்கிறோம். மறுபடியும் எசேக்கியேல் 2ஆம் எசேக்கியேலும் 22 30ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சூரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணோம். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தை அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியிலே பலனை அவர்களே தலையின் மேல் சுமத்த பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஸோ இந்த வசனம் காட் ரொம்ப கவலையாக கேட்குறாரு. ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் த கேப், அதாவது மத்தியஸ்தம், இந்த ஜனங்களுக்காக மத்தியஸ்தம் பேசுகிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மத்தியஸ்தம் பண்ண யாருமே இல்லை என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் தேவன் வருத்தப்படுகிறார். மேலும் நம்ம அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு 56ஆம் அதிகாரம் ஐசாயா 7-8 வசனம் திருப்பி படிக்கும்போது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களிலும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தங்களுக்கு உண்டானவர்களுடைய சேர்கிற கர்த்தராகிய ஆண்டவரும் அவனிடத்தில் பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.